Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோ எடிட் எப்படி பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து விங்க் ஆப்பில் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டு விங்க் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு VPN வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நான் டர்போ VPN வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து AI ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே உங்களுக்கு வந்து 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெசல்யூஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூப்பர் ரெசல்யூஷன் வந்து 4K நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நைட் வியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீடியோ டார்க்காக இருந்துச்சுன்னா மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேணா, நான் இது வந்து எனபிள் பண்ணல. ஒரு நாளைக்கு உங்களால் 3 வாட்டி தான் எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ இங்கே எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோ கொடுங்க. இப்போ கீழே ஆட்டோன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்கள் வீடியோ பொறுத்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீடியோவில் டீட்டெயில் இன்னும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பைக் வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நீங்கள் கீழே ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணிருக்கேன்னு சொன்னால அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் இங்கே நான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ரெசல்யூஷன் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த வீடியோவில் பண்ண மாதிரி நீங்கள் இதை வந்து பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டெபிலைஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெபிலைஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கும். அதே மாதிரி என்ஹான்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து ஆட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உங்களுக்கு வந்து 2 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அன்லிமிட்டடாக வந்து எடிட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டீட்டெயில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி ஸ்டெபிலைஸாக இருக்குது. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நான் இப்போ உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், முன்னைக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ரிமைனிங் 3ல இருக்கு வந்து ஒன்று வந்து போயிடும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பென்சில் பட்டன் கீழே இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டு திருப்பி ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப்டர் கிளிக் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம அன்லிமிட்டட் எடிட் பண்ணலாம் சொன்னால அது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஹெச்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ ஆட் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வாட்டி போதும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கிளிக் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு வந்து சேவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க.